வணக்கம். நாம் இப்போது காசியில் கங்கை ஆரத்தி நடக்கிற இடத்துக்கு போய் அங்கே கங்கா ஆரத்தியை பார்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம கங்கையில் படகு சவாரி பண்ணி அங்கே ஓரங்களில் இருக்க காட்டுங்களை எல்லாமே தரிசிக்கிறோம். இது சாயந்தரம் 6 மணிக்கு காசியில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற கங்கா ஆரத்தி. 5 மணிக்கே ஜனங்க எல்லாரும் வந்து உட்காந்துருவாங்க. ஒரு மெய்சிலிர்க்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த கங்கா ஆரத்தி. இது 2 இடமா பண்ணுவாங்க. எதிரில் ஒரு இடத்துல கங்கா ஆரத்தி பண்ணுவாங்க. 7 பேர் நின்று பண்ணுவாங்க. 2 பக்கமும் ஜனங்க உட்காந்து இதை ரசிப்பாங்க. ரொம்ப அமைதியாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள். இது நம்ம போட்டில் கங்கையில் சவாரி பண்ணுறோம். கங்கை நதி ஓரத்தில் இருக்க காட்டுங்களெல்லாம் நம்ம போட்டில் போய் தான் பார்க்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 60 காட்டுங்களுக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் ஹரிச்சந்திரா காட்டு பக்கத்தில் தான் தங்கியிருந்தோம். அங்கேருந்து தான் கிளம்புனோம். இப்போல்லாம் ஹரிச்சந்திரா காட்டு பக்கத்தில் தான் எல்லா பணங்களையும் அங்கே எரிப்பாங்க. இப்போ பணங்களை கங்கையில் அப்படியே தள்ளுறது கிடையாது. அஸ்தியை மட்டும்தான் கரைக்கிறாங்க. முன்ன காலத்துலலாம் இறந்தவங்கள அப்படியே எடுத்துகிட்டு வந்து கங்கையில் விடுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. எரித்து அஸ்தியை தான் கங்கையில் கரைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த காட்டை பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி போட்டில் மற்ற காட்டுங்களெல்லாம் போட்டில் சவாரி பண்ணியே பார்த்துன்னு வரோம். வழியில் உங்களுக்கு நிறைய காட்டுங்க பேருங்கள்லாம் சொல்லிட்டு வருவேன். ஆனால் இந்த ஷார்ட் வீடியோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் முக்கியமான காட்டுங்களெல்லாம் நீங்களே நான் சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்க்குறது வந்து ஹரித்வார் காட்டு. இது வந்து கேதார்நாத் காட்டு. இந்த காட்டு வந்து குமாரசாமி மடம் கண்ட்ரோலில் இருக்குது. இதுவும் ஒரு பெரிய காட்டு தான். அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த காட்டில்